உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. ஆயிரத்தி 1953ஆம் ஆண்டு வினோதா பிக்சர்ஸ் என்ற தெலுங்கு பட கம்பெனி சரத்சந்திர சாட்டர்ஜியின் புகழ்பெற்ற வங்காள மொழி நாவலான தேவதாஸ் கதையை தெலுங்கிலும் தமிழிலும் ஒரே சமயத்தில் தயாரித்தது. இருமொழி படங்களிலும் தேவதாஸாக ஏ நாகேஸ்வரராவும் பார்வதியாக சாவித்திரியும் நடித்தனர். அப்பொழுது சாவித்திரிக்கு 18 வயதுதான். பெரிய அளவிற்கு உலக விவரங்கள் எல்லாம் தெரியாத அந்த சிறிய வயதில் தேவதாஸ் படத்தின் மூலமாகத்தான் சாவித்ரி முழுமை பெற்ற ஒரு குணச்சித்திர நடிகை என்பதை நிரூபித்து காட்டினார். சோகரசத்தை பிரதிபலித்து காட்டுவதற்கு ஏற்ற வகையில் அவருடைய மேன்மையான அமைதி தழுவும் முகம் அமைந்திருந்ததே அதற்கு காரணம். பாசமலர் படத்தில் சிவாஜியின் சோக நடிப்பிற்கு சாவித்ரி எப்படி ஈடு கொடுத்து நடித்தாரோ அதே போல அந்த இளம் பருவத்தில் நாகேஸ்வரராவின் நடிப்பிற்கு ஈடு கொடுத்து நடித்தார். அதே ஆண்டு சாவித்ரி ஜெமினி கணேசனுடன் முதலாக இணைந்தது மனம் போல் மாங்கல்யம் படத்தில். அப்பொழுதுதான் ஜெமினி சாவித்ரி இருவருக்கும் காதல் அரும்பி நாளுக்கு நாள் வளர்பிறையாக வளர்ந்தது. பின் நாட்களில் சாவித்ரி ஜெமினி கணேசனை முறைப்படி மணந்து மனம் போல் மாங்கல்யம் கிட்டியதற்கு இந்த மனம் போல் மாங்கல்யம் படம்தான் அஸ்திவாரமாக அமைந்தது. சாவித்ரியின் அப்பா இறந்துவிட்டார். அம்மாவும் பாட்டியும் மட்டும் இருந்தனர். பாட்டி மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார் சாவித்ரி. படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் அவ்வப்போது அவர் வீட்டிற்கு ஆரூர்தாஸ் செல்வதுண்டு. அவருடைய தாயார் சுபத்ரா அம்மாளும் பாட்டி ரத்ன அம்மாளும் ஆந்திர பக்குவத்தில் சமைக்கப்பட்ட காரமான சுவை மிகுந்த பதார்த்தங்களுடன் கூடிய உணவை பரிமாறுவார்கள். அதிக காரம் நிறைந்த ஆந்திர ஆவக்காய் ஊறுகாய், கோங்குரா பச்சடி, சிவந்த பட்டை மிளகாயுடன் இஞ்சி புளி சேர்த்து வைத்து அரைத்த சட்னியுடன் கூடிய பெசரட் எனும் பச்சை பயிறு தோசை, அதே பச்சை பயிரோடு வெல்லம், திராட்சை, முந்திரி, ஏலக்காய் கலந்த சூடான பாயாசம் ஆகியவற்றை சாவித்ரி மிகவும் விரும்பி சாப்பிடுவார். வெள்ளித்தட்டில் கொஞ்சமாக சாதத்தை போட்டு அதில் நிறைய மோர் ஊற்றி ஊறுகாயுடன் சேர்த்து நன்றாக பிசைந்து கூழாக்கி கொண்டு தட்டை எடுத்து தன் 2 கைகளிலும் வைத்து பிடித்துக் கொண்டு குழந்தை போல ரசித்து குடித்து மகிழ்வார் சாவித்ரி. இதை போன்ற எளிய உணவுதான் சாவித்ரிக்கு மிகவும் பிடிக்கும். அவரோடு சேர்ந்து சாப்பிட்டு ஆரூர்தாஸுக்கும் ஆந்திர கார உணவு வகைகளின் மீது ஒரு மோகம் உண்டாகிவிட்டது. ஜெமினி கணேசனோ இதற்கு நேர் மாறானவர். அவருக்கு மேன்மையான சுவை கொண்ட உணவுதான் பிடிக்கும். காரம் என்றால் அறவே ஆகாது. கண்ணுல தண்ணி வரும்படியான காரத்தை தின்னு தின்னு நீ கெட்டதும் இல்லாம அவனையே ஏன் கெடுக்கிற என்பார் ஜெமினி. நான் ஒண்ணு இல்லையே, அவர் தான் விரும்பி சாப்பிடுறாரு, அதுக்கு நான் என்ன செய்யறது என்பார் சாவித்ரி. ஆமா, உன் வீட்டுக்கு வந்தா மிளகாயை தவிர வேற என்ன கிடைக்கும்? ஏன் உங்க வீட்டுக்கு போனா மட்டும் என்னவா புடலங்காயம் பூசணிக்காயும் தவிர வேற என்ன கிடைக்கும்? அதை தின்னு தின்னு நாக்கு செத்து போய் தான் என்கிட்ட வந்து ஏதோ 4 வாய் ருசியா சாப்பிடுறாரு, நீங்க ஏன் அதை கெடுக்கிறீங்க என்று சாவித்ரி பதில் கூற இவர்கள் மத்தியில் நடக்கும் அன்பு ஊடலில் சிக்கிக் கொண்டு தவிப்பார் ஆரூர்தாஸ். வெடுக்கென்று பதில் சொல்வதில் சாவித்ரி கை தேர்ந்தவர். பொதுவாகவே இடது கைப்பழக்கம் உள்ளவர்கள் அறிவு மிகுந்தவர்கள் என்று கூறப்படுவது உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டு சாவித்ரி. ஆம், அவர் இடது கை பழக்கம் உள்ளவர். காசோலையில் கையெடுத்து போடுவதிலிருந்து காரின் ஸ்டியரிங்கை பிடிப்பது வரையில் எல்லாமே இடது கையால் தான். அந்த காலத்தில் வீட்டிலிருந்து ஸ்டுடியோவிற்கு தானாக கார் ஓட்டிக் கொண்டு வந்த ஒரே நடிகையர் திலகம் சாவித்ரி மட்டும்தான். ஆரம்ப நாட்களில் சாவித்திரிக்கென்று சொந்த வீடு எதுவும் இல்லை. பிரசாத் ஆர்ட் பிக்சர்ஸ் அதிபர் P.A. சுப்பாராவின் வீட்டு மாடியில்தான் சாவித்ரி வாடகைக்கு குடியிருந்தார். ஆரூர்தாஸை விட 11 வயது மூத்தவரான ஜெமினியை அண்ணன் என்று ஆரூர்தாஸ் அழைத்ததால் சாவித்ரியை தெலுங்கில் வதினா என்றும் தமிழில் அண்ணி என்றும் அழைத்தார். ஆரூர்தாஸை விட சாவித்ரி 4 வயது இளையவராய் இருந்தாலும் கூட அவரை அண்ணி என்று அன்போடு அழைத்தார். தமிழ் தெலுங்கு மொழிகளில் நிறைய படங்களில் நடித்து வசதிகளும் செல்வமும் சேர்ந்ததும் சாவித்ரி தியாகராய நகரில் உள்ள அபிபுல்லா சாலையில் 11 கிரவுண்டை விலைக்கு வாங்கினார்.
பிறகு அந்த மனையை ஒட்டியிருந்த இன்னும் ஒரு 11 கிரவுண்டையும் வாங்கி அதில் 3 வீடுகள் கட்டினார். நுங்கம்பாக்கத்தில் ஜெமினி கணேசன் புதிதாக கட்டிய பங்களாவின் அதே பிளானை பின்பற்றி சாவித்ரி ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை நீச்சல் குளத்துடன் கட்டி முடித்து அதில் குடியமர்ந்தார். பொதுவாக வாஸ்து சாஸ்திரம் பிரகாரம் வசித்து வாழ்க்கை நடத்தும் குடும்ப வீடுகளில் முன்புறமோ அல்லது பின்புறமோ கிணறு ஒன்றை தவிர நீச்சல் குளம் போன்ற நீர்நிலைகள் எதுவும் அமைக்கக்கூடாது என்பது ஒரு ஐதீகம். அப்படி மீறி அமைத்தால் இருப்பது போல் இருந்து நாளடைவில் குடும்பம் விளங்காமல் கடைசியில் அந்த மனையும் வீடும் கைவிட்டு போய்விடும் என்றும் ஒரு ஐதீகம் உண்டு. பல வெற்றி படங்களில் நடித்து பெரும் புகழும் பணமும் சம்பாதித்த சாவித்ரி 1971க்கு பிறகு ஆரூர்தாஸ் எவ்வளவோ எடுத்து கூறியும் சிறிதும் செவிசாய்க்காமல் பிராப்தம் படத்தை சொந்தமாக எடுத்ததின் விளைவாக ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக அபிபுல்லா சாலையில் ஆசையுடன் கட்டி அமைதியும் ஆனந்தமுமாக வாழ்ந்த அந்த அழகிய பங்களாவை சாவித்ரி இழக்க நேரிட்டது. கால நேரமும் சில தவறான முடிவுகளும் அதோடு சம்பந்தப்பட்டிருப்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. கணுக்கால் பகுதியில் பாதத்தில் தங்க கொலுசும் கால் விரல்களில் தங்க மெட்டியும் அணியக்கூடாது. அப்படி அணிந்தால் வாழ்க்கையில் தீவினைகள் விளையும். அதனால்தான் ஆதி காலத்திலிருந்தே பெண்கள் காலில் வெள்ளி கொலுசும் விரல்களில் வெள்ளி மெட்டியும் அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அரச வரலாறுகளை ஆராய்ந்தால் பாதத்தில் பொற்சிலம்பு அணிந்த பெண்களை உடைய எந்த ஒரு அரச குடும்பமும் இறுதி வரையில் செழித்திருந்தது இல்லை எனலாம். சரி, சாவித்திரிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது. சாஸ்திர விதிகளை மீறி சாவித்ரி தனப்பெருக்கத்தை வைத்து தன் கால்களில் தங்க கொலுசுகளை அணிந்து மகிழ்ந்தார். அவற்றை செய்து அணிந்த மறுநாள் மாலை ஹபிபுல்லா ரோட்டில் இருக்கும் அவருடைய புதிய வீட்டின் பின்பகுதி தோட்டத்தில் அமர்ந்து சாவித்ரி, ஜெமினி கணேசன் மற்றும் ஆரூர்தாஸ் பேசிக் கொண்டிருந்த போது சாவித்ரி அந்த கொலுசுகளை காட்டி நல்லா இருக்கா என்று ஆரூர்தாஸை பார்த்து கேட்டார். அதை பார்த்து ஆரூர்தாஸ் ஒன்றுமே பேசாமல் ஊமையாக இருந்தார். ஆர்டர் கொடுத்து செய்ய சொன்ன, அழகா இருக்குல்ல என்றார் சாவித்ரி. அப்பொழுதும் ஆரூர்தாஸ் பேசாமல் இருப்பதை பார்த்து என்ன பேசாம இருக்கீங்க என்றார் சாவித்ரி. அசல் தங்க கொலுசு அழகாத்தான் இருக்கும் ஆனா என்று இழுத்தார் ஆரூர்தாஸ். என்ன ஆனா, சும்மா சொல்லுங்க என்றார் சாவித்ரி. அண்ணே, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. பொண்ணுங்க காலில தங்க கொலுசு போடுறது தப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சும் இருக்கேன் என்றார் ஆரூர்தாஸ். ஜெமினியும் ஆரூர்தாஸின் கருத்தை ஆமோதித்தார். ஆச்சார அனுஷ்டங்கள் அவருக்கு அதிகமாகவே தெரியும். அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. தங்கம்னு இருக்கிறது நகை செய்யறதுக்கு தானே, அந்த நகையை எங்க போட்டுக்கிட்ட என்ன என்றார் சாவித்ரி. மறுமொழி பேசாமல் ஆரூர்தாஸ் மௌனமாய் இருந்து விட்டார். 2 வாரங்கள் கழித்து ஒரு நாள் காலை வாகினி ஸ்டுடியோ மேக்கப் அறையில் நாற்காலியில் அமர்ந்து சாவித்ரி ஒப்பனை போட்டுக் கொண்டிருந்தார். ஆரூர்தாஸ் வழக்கம் போல் உள்ளே சென்று ஒப்பனை நாற்காலியின் அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சாவித்ரி தன் கால்களை உயர்த்தி நாற்காலியின் முன்பகுதியில் உள்ள படியில் வைத்துக் கொண்டிருந்தார். காலில் தங்க கொலுசுகளை காணவில்லை. ஒப்பனையாளர் அருகில் இருந்ததால் அதை பற்றி ஆரூர்தாஸ் ஒன்றும் கேட்கவில்லை. ஆனாலும் அவர் உள்ளத்தில் ஏதோ ஒன்று உறுத்திக் கொண்டிருந்தது. படப்பிடிப்பு தளத்தில் தனியாக உட்கார்ந்திருந்த போது அந்த கொலுசுகளை பற்றி கேட்க ஆரம்பித்தார் ஆரூர்தாஸ். அண்ணி, காலில கொலுச காணோம், எங்க வீட்டுல வச்சுட்டு வந்துட்டியா? சற்று நேரம் மௌனம் சாதித்த சாவித்ரி, நான் அந்த கொலுச கால்ல போட்டதுல இருந்து எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடி மூச்சு திணறல் வந்துருச்சு. ஆந்திராவில இருந்து ஒரு ஜோசியர் என்ன பார்க்க வந்தாரு. அவர்கிட்ட பாட்டிய பத்தி கேட்டேன். இப்ப இருக்கிற இந்த நிலைமை நீடிச்சா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் பாட்டி உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என் கால் கொலுச காட்டி நீங்க சொன்னதை சொன்னேன். அவரும் நீங்க சொன்ன மாதிரியே பொண்ணுங்க காலில தங்க கொலுசு போட்டா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னாரு. ஒருவேளை பாட்டிக்கு உடம்பு சரியாம போனது இந்த கொலுசு தான் காரணமா இருக்கும்னு நினைச்சு அந்த பயத்துல அப்பவே நான் அதை கழட்டி வச்சிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும், பாட்டி மேல எனக்கு ரொம்ப உயிர். கொஞ்ச நாளா படுத்த படுக்கையா இருந்தவங்க திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சாப்பிடுறாங்க. இப்போ நல்லா பேசி சிரிச்சு கதையெல்லாம் சொல்றாங்க. டாக்டரும் பார்த்துட்டு இனிமே அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு நோய் நொடி இல்லாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. முதல் வேலையா அந்த 2 கொலுசுகளையும் வித்து பணத்தை பேங்க்ல போட்டுட்டேன். இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பவே நீங்க சொன்னீங்க, நான் தான் கேட்கல. இப்ப சரியாயிடுச்சு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே என்று தன் பேச்சை முடித்தார் சாவித்ரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணி. பெரியவங்க அவங்க சொந்த அனுபவத்தை வச்சுதான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நாம அதை அலட்சியம் பண்ணக்கூடாது என்றார் ஆரூர்தாஸ். சாவித்திரியின் பாட்டி அதன் பிறகு பல ஆண்டுகள் வாழ்ந்து 1967 தனது 106வது வயதில் காலமானார். அவரை உயிருக்கு உயிராய் வைத்து பாதுகாத்து வந்த சாவித்ரி கோடம்பாக்கம் வலசரவாக்கம் பகுதியில் அன்றைக்கு அவருக்கு சொந்தமாயிருந்த ஸ்டார் கார்டன் என்னும் பெயருள்ள பெரிய தோட்டத்தில் நல்லடக்கம் செய்தார். சிறிது காலத்திற்கு பிறகு இறந்த தன் தாயார் சுந்தராமாவையும் சாவித்ரி தன் பாட்டியின் பக்கத்திலேயே அடக்கம் செய்து இருவருக்கும் நினைவு சமாதி எழுப்பினார்.
1970-71 சொந்த படம் எடுத்த பிறகு சாவித்திரியின் அந்த அழகான பங்களாவும் ஸ்டார் கார்டனும் அவரை விட்டு போய்விட்டது. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.